ராஜு வருமா அது வருமா உலகில் இதை விட தெய்வம் உலகிலே யார் தெய்வம் அவர் சொல்லிட்டாரு யார் ஆண்டவர் நீ தான் ஆண்டவர் என்ன கதியா போறியோ நீ தான் ஆண்டவர் ஏன் நீ சொல்ற இது சொல்றாங்க என் பிள்ளைகளுடைய நாவிடமாக அப்பா தெய்வம் சொல்லும் சொன்னாரியா எப்பதான் நான் சொன்னா இதை விட அதை யாரு அப்பனா இல்லையா என் பேர் தான் சொன்னா கூத்தாரு என் பேர் உச்சரித்தானோ இல்லையா இல்லை அவ்வளவுதான் உன் பேரன் ரொம்ப ஆசை வச்சுங்கிறா எப்படி இருக்கணும் ஆறுமா இருக்கணும் ஆறு மாதிரி ஆறுமா இருக்கணும் ஆறுமா மாமா ஆறு மாமா மாரி பால் பால் அப்புறம் கொடு அப்புறம் கொடுக்குற இப்ப என்ன அதான் என் பேர் சொன்னானா சொல்லல இதை விட என்ன அதேதான் அப்ப என் பேர் தான் சொல்லிருப்பான் அவர் கேட்போம் சூத்தமனு போறா ஐயா அவரு நாவினாலும் கேட்கலான்னு ஆசைப்படுறாரு கடைசி வரைக்கும் நான் தானே தெய்வம் என்ன சொல்லுகிறீர்கள் என்ன தெய்வம் என்றதான இதை விட என்ன அப்பா தெய்வம் என்பதை சோனிதாபுரி நாட்டிலேயே இரண்யன் என்றால் அனைவரும் அஞ்சுவார்கள் குழந்தை அழுத்துட்டு வந்துல்ல எந்த அழுத்துட்டு வந்த அறுவடை செய்கின்றார்கள் அந்த அரியை பார்த்த உடனே அந்த நெல் கதிரை சொல்கின்றானா சிரிக்கிறியா சொல்ல மாட்டான் என் குலகுரு தெய்வம் யார் என் குலகுரு தெய்வம் எங்கடா இருக்கிற ராஜா தவறாக சொல்றீங்க உலகிலே தெய்வம் இந்த இரணியன் நான் தானே உன் தந்தை தானே அப்பா நான் உண்மையை சொல்லவில்லை வைகுந்தத்திலே இருக்கின்றாரே அந்த அவள் யார் தெரியுமா உன் சிறிய தந்தை தம்பி அதுவும் நேராக கொல்ல முடியாமல் பன்றியாக வந்து கொன்றானடா ராஜா சொல்வதற்கு வேண்டாமடா
சொல்லுவாடா. ஆமா டேய் பிரலாதனா, வேண்டாம். ஏன் ஹரி என்பவன் நமக்கு பகையாளியாடா. அவன் பெயரை உச்சரிக்க வேண்டாம், சொல்வதை கேள். நாராயண் என்பது உன் வாயிடமாக வர வேண்டாம். அப்பா, இந்த உலகத்திலே தெய்வம் அவர் ஒருவரே தெய்வம். தவறு செய்தார் சிறிய தந்தை, அதனால் அவர் மடித்தார். ஆகையினால் தவறுக்குண்டான தண்டனையை அவர் அனுபவித்து விட்டார். அப்படி இருக்கையில் அவர் மீது கோபம் கொள்வது வேண்டாம். ஹரி ஹரி என்பதை சொல்வதை விடுத்து இரண்யாயனமாக தெய்வம் என்று ஒரு வார்த்தை சொல். டாய், ஏன் என் குணம் தெரியாது உனக்கு? நம் பிறந்தது அரக்க வம்சம். என் வார்த்தை நீ சொல்லவில்லை என்றால் பிள்ளை என்று கூட பாராக மாட்டேன், கொன்று விடுவேடா உன்னை. டாய் பிரலாதனா, சொல்வதை கேள். என்ன சொல்ற? என் பேர் சொல்றா. டேய் ராஜா, ஆகிறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பையன் வந்து வேற வேற சொல்றான்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு போற கிடையாது, எனக்கு போற கிடையாது. தேவடியால போட முடியாது. அந்த தேவடியால ஓட்டியா, அந்த தேவடியால ஓட்டியா ஓட்டியா. நாராயணன் நீலாவாதி சுருக்கி கூப்பிடுறாங்க. உன் மகனை கண்டெடுத்தாய், வளர்த்தாய், ஆளாக்கினாய், அனுப்பினா குருகுலம். சென்றோம், பாடம் படித்தவன் என்ன உரத்தான் தெரியுமா? என்ன சுவாமி? நமக்கு எவனாக மாறிவிட்டானடி. எவனாகவா? நம் பிள்ளையா? உலகிலே தெய்வமையா நீங்கள் தான். ஏன் என்றால் அந்த பிரம்மனை கோரி அதனால தவத்தை செய்து சாயாவரம் வேகாவுடல் போகா செல்வம் என்று பெரிய பெரிய வரங்களை பெற்று வந்தீர். அப்படி வரத்து பெற்றவன் நான். இருந்தாலும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்காமல் அவன் அருளுடைய வார்த்தையை சொல்கின்றான். ஒரு வார்த்தை, மகனே உன் தந்தை கோபக்காரர், அவர் வார்த்தையை சொல்ல வேண்டாம் என்று புத்திமதிகளை சொல்லு. இல்லை என்றால் உன்னைய கொண்டு விடுவேன், உன் பிள்ளையை கொண்டு விடுவேன். மரியாதை போ. ஆகட்டும் போ. கண்ணே, அம்மா ஏனப்பா தந்தையின் வார்த்தை கேள். அந்த அறிவுடைய பெயரை உச்சரிக்காதே. அம்மா, தந்தையே பெயரை உச்சரி. அம்மா, தந்தை பெயரை நான் உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. அம்மா, அவர் என்னை இந்த உலகத்திற்கு வழிகாட்டி என்னை 10 மாதம் சுமந்தவர் நீங்கள். தந்தையை நான் மதிக்காமல் போகவில்லை அம்மா. தந்தையை நான் தெய்வமாக நினைக்கின்றேன். ஆனால் உலகினில் அதைவிட தெய்வம் அந்த அரிபரந்தாமணியா உரைக்கின்றார். உன் சிறிய தந்தையை கொண்டவர் அந்த அரி. அப்படி இருக்கும்போது உலகத்திலே தெய்வமாக இப்பொழுது உன் தந்தை திகழ்ந்திருக்கிறார்.